கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களையும் சிறு சாட்சி அளித்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். என் பெயர் சாரோன், என் மனைவி பேர் சூர்யா. எங்களுக்கு 2009ஆம் ஆண்டு திருமணம் நடந்து இதுவரை 15 ஆண்டுகள் ஆகிறது. இதுவரை குழந்தை இல்லாமல் இருந்தது. நாங்கள் ஜெபிக்காத ஜெபம் இல்லை. எங்களுக்காக எங்கள் அம்மா எல்லாருக்கும் தெரியும். குன்றத்தூர் மெசிஸ்டர்னா அவங்க ரொம்ப அதிகம் பாரப்பட்டு ஜெபிச்சாங்க. சபை பாதகர், உடன் ஊழியக்காரர் எல்லாரும் ஊக்கமாக ஜெபித்தார்கள். எனக்கு 15 நாள் இருமுறை நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம். ஆனால் 2 தடவையும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது 3வது தடவை போகணுமான்னு தோணுச்சு. ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம் கையில். சரி போவோம், ஆண்டவர் நடத்துவார்னு சொல்லிட்டு 3வது முறையும் போனோம். போன இடத்துல நிறைய இன்னல்கள் அனுபவித்தோம். ஆனால் கிருபையா கர்த்தர் எல்லா இன்னல்களையும் கடந்து கிருபையா ஒரு குழந்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். அதுவும் ஆண் குழந்தை தந்திருக்கிறார். அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது எங்கள் மனைவி கூட 6 பேர் என்னமோ அன்னைக்கு மட்டும் பண்ணாங்க. 6 பேரில் என் மனைவிக்கு மட்டும்தான் கன்சீவ் ஆனாங்க. அதுவும் இல்லாமல் குழந்தை வளரும்போது ரொம்ப கஷ்டம். குழந்தைக்கு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் குழந்தைக்கு சாப்பாடு போடுற அந்த நஞ்சு கொடி அடைப்புன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர்ஸ் நான் சொல்லிட்டாங்க, இல்லை நீங்கள் உடனே சிசர் பண்ணி எடுக்கணும். குழந்தை வந்து 7 மாதம் தான் ஆச்சு. நாங்கள் கேட்டோம், அட்லீஸ்ட் ஒரு 8 மாதமாக வளர்ந்தா கூட வளர்ச்சி இருக்குன்னு. இல்லை, குழந்தை 1.5 கிலோ இருக்குது, அதை வச்சு நீங்கள் எப்படியா காப்பாற்றிடலாம், எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் உடனே ராத்திரி ஐயாவுக்கு இதுமாரி ஃபோன் பண்ணோம். ஐயா ஒன்றுமே சொல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்களோ செய்யுங்க அப்படின்னாரு. அப்புறம் கிருபையாக அந்த ஆப்ரேஷன் நடந்து குழந்தை எடுக்கவும் கிருபை செய்தார். அதுவும் குழந்தை 1.5 கிலோ கையில் எடுக்க கூட பயமாக இருந்தது. அப்படி இருந்த குழந்தைய ஆண்டவர் கிருபையாக எப்படி வளர்ப்புன்னு எங்களுக்கு தெரியாமல் இருந்து எல்லாவற்றையும் அற்புதமாக நடத்தினார். முக்கியமாக குன்றத்தூர் விசுவாசிகள் பார்க்கும்போது அண்ணன் ஜெபிச்சாங்க. என்ன தாயார் இல்லை பார்க்குறதுக்கு, மற்றபடி எங்களுக்காக ரொம்ப பாரப்பட்டு எங்கள் அம்மா கூட அது மாதிரி ஜெபிச்சல. பாஸ்டர் அம்மா நாங்கள் எப்போ வந்து ப்ரேயர் பண்ண அம்மா கிட்ட வரும்போதெல்லாம் மனைவி வயிற்றுல கை வச்சா ஜெயிப்பாங்க. நாங்கள் அதுக்காக கேட்கவே மாட்டோம். ஐயா எங்களுக்கு குழந்தை இல்லை ஜெபிங்க, நான் இதெல்லாம் ஒரு வார்த்தை கூட ஐயா கிட்ட கேட்டதே கிடையாது. நேராக நாங்கள் போய் நிற்போம், ப்ரேயருக்காக நிற்போம், சிரிச்சிட்டு நிற்போம். ஃபஸ்ட்டு பாஸ்டர் அம்மா நேராக கையை எடுத்துகிட்டு போய் மனைவி வயிற்றுல வச்சு ஜெபிப்பாங்க. எங்கள் தாய் கூட எங்கள் ஜெபிச்சதில்லை, அவங்க அம்மா கூட ஜெயிச்சதில்லை. அவ்வளோ வரப்பட்டு எங்களுக்காக ஜெபிச்சாங்க. குழந்தை 1 வருஷம் 2 வருஷம் 15 வருஷம் எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் கிருபையாக நடத்தினார். அருமையான ஒரு ஆண் குழந்தை கொடுத்துருக்க. இப்போ டாக்டர்கிட்ட போனோம்னா குழந்தை நல்லா வளருது, ஒரு பிரச்சனை இல்லை. ஆண்டவர் கிருபையாக நடத்தினார். தேவன் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்காக ஜெபிச்சு சபையார் அனைவருக்கும் பாஸ்டம் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களையும் ஒரு சிறு சாட்சி அனுப்பின கர்த்தருக்கு நன்றியோடு ஸ்துதிக்கிறேன். எனக்கு கன்சீவான டைம்லேருந்து டெலிவரி டைம் வரை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கன்சீவான டைமில் ரொம்ப ഭാരപ്പെട്ടും ഉടമ്പ് നിലയായാലും മനനിലയായാലും ரொம்ப ഞാൻ ഭാരപ്പെട്ടു. எனக்கு ப்ரெக்னென்சி டைமில் குழந்தை 1.5 கிலோ தான் இருந்துச்சு. சீக்கிரமாக அது டெலிவரி பண்ணணும் அப்படி சொல்லிட்டு தான் இருந்தோம். 1.5 கிலோ அது குழந்தை எப்படி வளர்க்கும்னு கூட தெரியல, அவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாங்கள். ஆனால் இப்போது குழந்தை நல்லா வளர்ந்து இப்போ 4 கிலோ வந்துச்சு. அது கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். எங்களுக்காக ஜெபிச்ச பாஸ்டர் அம்மாவுக்கும் எங்களுடைய ரிலேஷன் எல்லாருமே எங்களுக்காக ஜெபிச்சோம். எல்லாருக்கும் அனைத்துவருக்கும் கர்த்தர் நாமத்துக்கு நான் நன்றியை செலுத்துகிறோம்.